தமிழின் பெருமையை தலைநிமிரச் செய்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் விவாகா அப்படின்னு ஒரு மாநாடு ஒரு டெக்னாலஜி பற்றி நடந்துச்சு. அதில் அவர் போகும் பொழுது எல்லா அரங்கத்துலேயும் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நம்மளுடைய ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஜோகோ அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், இளைஞர்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க. உடனே நம்ம பாரத பிரதமர் மோடிஜிக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியம். அடடா, இவ்வளோ நம்ம தமிழருக்கு இங்கே இவ்வளோ ஒரு மதிப்பா அப்படின்னு அதை பற்றி அவர் ரிப்பப்ளிக்கா அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் நம்ம தமிழர் ஸ்ரீதர் வேம்பை பற்றி அவர் பெருமையை எடுத்து சொல்கிறாரு. இதே மற்ற கட்சிகளாக இருந்தால் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது தன்னோட பெருமையும் நடக்காத ஒரு விஷயத்தில் நடந்த மாதிரியும் நிறைய கதை விட்டு தன் பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் பாருங்கள், ஒரு மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, அவன் கண்டுபிடிப்பு எவ்வளோ வளர்ந்துருக்கு, அது தமிழனை எப்படிலாம் செய்கிறான் அப்படின்னு தமிழனுடைய பெருமையை தலைநிமிர செய்கிறார். எல்லா உலகத்திலும் எடுத்து சொல்கிறார், நம்ம இந்திய மக்களுக்கு சொல்கிறார். ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார் பிரதமர், அவர் தமிழ்நாட்டில் பிறந்ததான் அவர் செய்த பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதை எனக்கு கேட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம மோடிஜி அவர்கள் தாமரை மலர்ந்து தாமரை ஆட்சிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக எல்லா தமிழனுடைய பெருமையை நாமெல்லாம் நிலைநாட்டி காட்டுவோம். நம்ம பாரத பிரதமர் நமக்கு உதவியாக இருப்பார். எனவே மக்களே, தற்பெருமை பேசாத ஒரே அரசியல்வாதி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். எனவே அதை உணர்ந்து நம்மளுடைய எல்லாத்துடைய ஒரு அறிவு எல்லாம் உலக மக்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சிறிதர் வேம்பு அங்கே போகிறதுக்கு இந்தளவுக்கு அவருடைய நிறுவனம் நல்லா பெரிய அளவுக்கு வளர்ச்சியை காண்றதுக்கு இது ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, இதெல்லாமே முக்கிய காரணம். அவருடைய ஊக்கமும் நமக்கு முக்கிய காரணம். அதனால் நிறைய செல் கம்பெனிகள் உருவாக்குறாங்க. அதாவது மத்திய மாநில அரசாங்க ஃபண்டை எடுத்து வாயில் போடுறதுக்கு நிறைய செல் கம்பெனிகள் உருவாக்கி அது பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. ஆனால் மோடிஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஒரு அறிவு சார்ந்த ஒரு கம்பெனியை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலலாம் அவங்க அந்த எக்ஸ்போவில் அவங்களுடைய ஸ்டாலை அமைச்சு வெளிநாட்டு வாழ்கிற அந்த இளைஞர்கள் எல்லாருமே, ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ கூட்டமாக அந்த அரங்கத்தில் அந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய அந்த ஜோகோ நிறுவனத்தினுடைய அந்த கண்டுபிடிப்பு, அந்த விஷயங்கள் அதை பற்றிலாம் அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்களாம்மா. அதை பிரதமர் மோடி வெளியே வெளியே எல்லா பக்கம் போய் சொல்கிறார், அவரோட பெருமையை பேசாமல் தொலைக்காட்சியில். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான், இப்படிப்பட்ட ஒரு தாமரை பிஜேபி தான் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டால் மட்டும்தான் இங்கே இருக்கிற அறிஞர்கள் வெளியே வருவாங்க, மக்களும் அதனால் பயன்பெறுவார்கள். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க மோடி.